ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், கஅபே, தக்வா என்றால் என்ன என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா அமீரல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தலைவர் அவர்களே, நீங்கள் முட்கள் நிறைந்த காடுகளுக்குள்ளாக நடந்து சென்றிருக்கிறீர்களா என்பதாக கேட்டார். ஆம், நான் நடந்து சென்றிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, எப்படி செல்வீர்கள் என்பதாக கேட்டார்கள். நான் முட்செடிகள் நிறைந்த காடுகளுக்குள்ளாக நான் நடந்து போகிற போது என்னுடைய ஆடைகளில் முள் தைத்து விடாமல், முட்கள் பட்டால் என்னுடைய ஆடைகள் கிழிந்துவிடும். ஆகவே நான் என்னுடைய ஆடைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு என்னுடைய எட்டுக்களையும் நான் பாதுகாப்பாக எடுத்து வைப்பேன், என்னுடைய காலிலே முள் தைத்து விடக்கூடாது என்பதற்காக. அப்பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தில்க ஹிய தக்வா, இதுதான், இப்படித்தான் தக்வாவும் என்பதாக சுருக்கமான ஒரு பதிலை தந்தார்கள் என்பதாக நான் பார்க்கிறேன். நானா புறங்களிலும் நாம் வாழக்கூடிய இந்த இடங்களில், நாம் வாழக்கூடிய பகுதிகளில், நாம் வாழக்கூடிய சூழ்நிலைகள் 4 பக்கங்களிலிருந்தும், கீழ்ப்புறம் மேல்புறம் எல்லா பக்கங்களிலிருந்தும் நம்மை நாம் பாவங்களை விட்டும் முழுமையாக பாதுகாத்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். எப்படி முச்செடிகளிலிருந்து ஆடைகளையும் குதிங்காலையும் நாம் பாதுகாத்துக் கொள்கிறோமோ, அதுபோல முழுமையாக நம்மை நாம் பாவங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள்.